ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ராப் டவுன். ஓகேங்களா? ட்ராப் டவுனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எந்தெந்த மெத்தட்ல பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக் வெப்சைட் இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேஸ்புக் வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இங்கே 3 ட்ராப் டவுன்ஸ் வரும். சரிங்களா? இப்போ இந்த ட்ராப் டவுனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வியூ இருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டர் கொடுத்தோம்னா இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன வரணும்னா இங்கே செலக்ட் டேக் வரும். இந்த டேக் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த செலக்ட் டேக் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ராப் டவுன் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுவே வந்துட்டு வேற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வேற ஒரு வெப்சைட்ல உள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல போய் சூஸ் பண்ண உடனே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு டிராப் டவுன் இருக்குது. அதே மாதிரி இங்க ஒரு டிராப் டவுன் இருக்குது. இப்ப வந்துட்டு நான் இதுல வந்து இதுல ஜெர்மனின்றத சூஸ் பண்ண போறேன். அப்ப இதை ரைட் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்பெக்டர் பண்றேன். இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஜெர்மனிக்கு தனியா வந்து டிராப் டவுன் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இதுவே நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இதுல வந்துட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணவே முடியும். ஓகேங்களா? இதுல நீங்க எதை சூஸ் பண்ணாலுமே வந்துட்டு உங்களால இண்டிவிஜுவலா தான் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து தனித்தனியா வெப் எலிமெண்ட் இல்லை. இப்ப தனியா இண்டிவிஜுவல் வந்து வெப் எலிமெண்ட் இல்லை. இதுக்குள்ளதான் இந்த ஆப்ஷன் டேக் மூலியமா இருக்குது. இதுதான் வந்து பேரண்ட் நோடு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பேரண்ட் நோடு, இது சைல்டு நோடு. பேரண்ட் நோட்ல செலக்ட் டேக் இருந்ததுன்னா அது வந்து தனி ப்ரொசீஜர். இல்ல செலக்ட் டேக் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராப் டவுனுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காது. இந்த டிராப் டவுன்லாம் லேபிள்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இன்னொரு செலக்ட் டேக் இருக்காது. செலக்ட் டேக் இருந்தா மட்டும்தான் இப்ப நான் சொல்லித்தர ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுலயும் சும்மா ஒரு நேம், ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துறேன். கிளாஸ் நேம் கொடுத்து பப்ளிஷர் ஐடி அட்மின் வேணும்னா கிளிக் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நீங்க டெஸ்ட் என்ஜின்ல போனாலும் ஓகேங்களா? இது உள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், வெப் டிரைவர் equal to new edge driver. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்து இது வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை போய் நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த டிரைவர் நீங்க கால் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் கொடுத்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே கேட்டு போட்டு நீங்க யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூஆர்எல் பேஸ்ட் பண்ணும்போது facebook.com இருக்கு பார்த்தீங்களா, அந்த யூஆர்எல் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறேன்.
அதுக்கப்புறமா இங்க வந்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸிமைஸ் கமெண்ட் கூட வேண்டாம், த்ரெட் ஆர் ஸ்லீப்பே கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுத்து இதுல பை டாட் கொடுத்து பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க போய் அந்த ஃபேஸ்புக் வெப்சைட்ல போனீங்கன்னா இதில் நேவிகேட் பேக்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் பேஜ் வந்துடும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பேஜ் வரும். கரெக்டுங்களா? இந்த பட்டன் கிளிக் பண்றதுக்கு நீங்க இதை வியூ பண்ணணும். வியூ பண்ண பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆங்கர் டேக் இருக்கு. ஆங்கர் டேக் இருக்கும்போது இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர்ல இருக்குங்களா, இதுதான் வந்து நமக்கு வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். சரிங்களா? இதை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இங்க போய் நீங்க ஃபுல்லா பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது பேர் வந்து லிங்க் டெக்ஸ்ட். ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க டாட் கிளிக். ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி ஒரு த்ரெட் டாட் ஸ்லிப் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டிராப் டவுன் சூஸ் பண்ணணும். அந்த டிராப் டவுன் சூஸ் பண்றதுக்கு இங்க வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்க. இப்ப இது கிளிக் பண்ணி நீங்க பார்த்த உடனே எந்த டிராப் டவுன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேக் நேம் தான் பார்க்கணும். டேக் நேம் வந்து செலக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் இப்போ நான் சொல்லி தர பொசிஷன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டேக் நேம் செலக்ட். இதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு எலமெண்ட் நேம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி எடுத்துக்கலாம், இல்ல நேம் எடுத்துக்கலாம். ஸோ நான் நேம் எடுத்துக்கிறேன். நேம் வந்து செலக்ட் வச்சுட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து அங்க போய் இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், வெப் எலமெண்ட் வெப் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸ்பேஸ் விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டேனால பின்னு வச்சுப்போம். ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் கொடுத்துட்டு பை டாட் நேம் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நேம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நீங்க செமிகோலன் முடிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மறுபடியும் இங்க செலக்ட்ன்ற டேக் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி சும்மா எஸ்ன்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறமா ஈக்குவல் டு கொடுத்து நியூ1 கொடுத்து அதே செலக்ட் போட்டு இப்போ வந்துட்டு பிராக்கெட்டுக்குள்ள வந்துட்டு இந்த பி எடுத்து போடணும். ஏன்னா இந்த டிராப் டவுன் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப அது இந்த டிராப் டவுனுக்கு பின்ற அந்த இதுங்க எடுத்து போட்டு இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? செலக்ட் மட்டும் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓ, செலக்ட்ங்கிறது காமன். இப்போ செலக்ட்ன்ற டேக் இருந்தா மட்டும் நீங்க செலக்ட் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுல நீங்க வந்துட்டு சூஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எஸ் கால் பண்ணி டாட் கொடுத்து செலக்ட் பை சென்டீஸ், செலக்ட் பை இண்டெக்ஸ். செலக்ட் பை இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டா ஒரு 5 தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நீங்க என்ன ஒரு பிரிண்ட் ஆகும், மந்த் வந்து 5. நம்ம டே இருக்கும், பர்த்டே டே வச்சுக்கோங்களா. இப்ப இந்த பர்த்டே டேல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு 0. நீங்க சூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்களா, அது வந்து 0, இது 1, இது 2,
3 4 5 இப்போ நான் 5 கொடுத்தா இங்க 6 வரும் ஓகேங்களா சோ இங்க 5 கொடுத்தாச்சு இப்போ 6 வந்தாச்சு இப்போ நீங்க இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது என்ன மெத்தட்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேல காப்பி பண்ணதை கீழே பேஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து கொடுத்தேன் அதுல ஃபர்ஸ்ட் வந்து பர்த்டே டேட்டு இப்போ வந்து மந்த் கொடுப்பேன் அதனால எம்னு வச்சுக்கிறேன் இங்க வந்துட்டு டே வந்துட்டு மந்த் மாத்திடுறேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க போய் அங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்க வந்து நேம்ல வந்துட்டு பர்த்டே மந்த்னு இருக்கும் சரிங்களா அதனால நேம் வந்து பர்த்டே மந்த் மாத்திட்டேன் மாத்திட்டு இப்ப இங்க போனீங்கன்னா இங்க வந்து எம் கொடுத்துருக்கீங்க அதனால இங்க எம் கொடுக்கணும் இங்க மேல வந்து எஸ் கொடுத்துருக்கீங்க இங்க எஸ் ஒன் கொடுத்துக்கோங்க சும்மா நேம் மாத்திக்கோங்க அப்ப இங்கேயும் எஸ் ஒன் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி செலக்ட் பை இண்டெக்ஸ் பார்த்தாச்சு இப்ப வேற ஒரு மெத்தட் இருக்குது வேற என்ன ஒரு மெத்தட் இருக்குன்னா செலக்ட் பை வேல்யூன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா வேல்யூனா என்ன இங்கேயும் ஸ்ட்ரிங் தான் ஸ்ட்ரிங்னால டபுள் கோட்ஸ் தரணும் ஓகேங்களா இப்ப பேக்ல போயிட்டு நீங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணி போறோம் செலக்ட் டேக் வந்து முடிவு க்ளோஸ் ஆகுதுங்களா க்ளோஸ் ஆகுதுன்னு 3 டாட்ஸ் இருக்கும் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் டேக் ஓப்பன் ஆகும் இந்த ஆப்ஷன் டேக்ல நம்மளுக்கு வந்துட்டு ஓகே ஜானா வேல்யூ 1 ஆமா ஆமா அந்த மாதிரி நம்ம இங்க என்ன சூஸ் பண்ணோமோ அதை சூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு வேல்யூ கொடுத்தாச்சு சோ வேல்யூ வந்து அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இன்னொன்னு இருக்குது ஆப்ஷன் செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா விசிபிள் டெக்ஸ்ட்னா என்னன்றதை நீங்க போய் பார்க்கணும் விசிபிள் டெக்ஸ்ட்னா இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல அது எல்லாமே விசிபிள் டெக்ஸ்ட் சரிங்களா இப்போ இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருக்கு வந்துட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை அப்படி சூஸ் பண்ணோம்னா இங்க JUL இருக்கு இதை கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிட்டு அங்க போய் இதே மாதிரி பேஸ்ட் பண்ண போயிருக்கேன் ஸோ அப்போ ஜூலைன்றது டிஃபால்ட்டா வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இயர் எப்படி சூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த எம் பதிலா இங்க வந்து இயரு அதனால ஒய்ன்னு வச்சுக்கிறேன் ஸோ இங்க S2 வச்சுக்கிறேன் இப்ப இங்க வந்துட்டு ஜூலை இருக்கிறது வந்துட்டு நான் விசிபிள் டெக்ஸ்ட்னா பிளாக் கலர்ல இருக்கும் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதை முதல்ல நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றோம் இன்ஸ்பெக்ட் பண்ணோடனே அங்க இயர்னு இருக்குது அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி அங்க போய் இயர் மாற்றணும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் இங்க இந்த இடத்துல வந்து நீங்க விசிபிள் டெக்ஸ்ட் எடுத்து எழுதணும் விசிபிள் டெக்ஸ்ட் என்ன இருக்குது அந்த 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து விசிபிள் டெக்ஸ்ட் வந்துட்டு இங்க என்ன இருக்குது 2022 23 21 அந்த மாதிரி பிளாக் கலர்ல கொடுத்துருக்கீங்களா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு விசிபிள் டெக்ஸ்ட் நீங்க வந்து அங்க சூஸ் பண்ணது வந்து விசிபிள் டெக்ஸ்ட் மேல ஆல்ரெடி பார்த்தாச்சு இங்க வந்து விசிபிள் வேல்யூ வச்சுக்கணும் ஓகேங்களா வேல்யூ வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்தா ஓப்பன் ஆகும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா ஓப்பன் ஆகும் இதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த வேல்யூ வச்சுட்டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு கொடுத்து ஒரு டபுள் கோட்ஸ்ல ஒரு கொடுத்துருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போதும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் 2016 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறீங்க எங்க போய் 2016 பேஸ்ட் பண்ணிங்கன்னா
ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். செலக்ட் பை இண்டெக்ஸ், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட், வேல்யூ. செலக்ட் பை வேல்யூ. இதுல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிராப் டவுன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இது வந்து செலக்ட்ன்ற டேக் இருந்தா மட்டும்தான் இதை நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நார்மலா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சூஸ் பண்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிராப் டவுனுக்கும் செலக்ட் தான் கொடுத்துருப்பாங்கன்றது கேரண்டி இல்லை. 80% தான் கரெக்ட் கொடுப்பாங்க. சம் ஆஃப் த பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணலாம்? டிஸ்டன்ஸ் எவ்வளவு கன்வெர்ட் பண்ணி ரன் கன்வர்ஷன் பண்ணலாம். 6 மாறிடுச்சு. டிஃபால்ட் ஜூலை வந்துச்சு. அடுத்தது 2016 வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதையே நீங்க டெஸ்ட் என்ஜியா மாத்தணும்னா இந்த பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இருக்கு இல்லையா, இந்த மெயின் மெத்தட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்டேட் டெஸ்ட்னு போடணும். அப்டேட் டெஸ்ட் போட்டு சாரி இங்க வந்து நீங்க அப்டேட் டெஸ்ட்னு போடணும். அப்டேட் டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து பப்ளிக் வாய்டுன்னு போடணும். அதுக்கு முன்னாடி வந்து ப்ராஜெக்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி டெஸ்ட் என்ஜி கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து பாம்ப்டெக்ட் எக்ஸாம்ல வந்து போட்டதுக்கு அப்புறமா தான் இது நீங்க போட முடியும். பப்ளிக் வாய்டு போட்டு ஒரு நேம் வந்து ஏன்னு வச்சுட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஒரு போட்டீங்கன்னா நீங்க போய் நீங்க வச்சீங்கன்னா இம்போர்ட் காட்டும். அப்போ வந்து நீங்க ஓஆர்ஜி டெஸ்ட் என்ஜி .com அப்படி கொடுத்துட்டு இதை வந்து நீங்க மறுபடியும் வந்து த்ரெட்.ஸ்கிரிப்ட் வந்து நீங்க க்ளோஸ் டிக்ளரேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் என்ஜின் ரன் பண்ணுங்க. எப்போ நீங்க ரன்னர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் என்ஜின். ஸோ அப்போ அதில் நீங்க ரன் பண்ணி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு கேஸ் தான் ரன் பண்ணிக்கோ. அதில் ஒரு கேஸ் பார்த்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வேற ஒரு டிராப் டவுன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து லீஃப் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு இந்த லீஃப் கிரவுண்ட்ல இப்போ இந்த வெப்சைட் அப்டேட் எடுத்துப்போம். கண்ட்ரோல் சி கொடுத்து இங்க போய் நீங்க இதுல இருந்து கண்டினியூஷன் பண்ணலாம். ஒரு ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்பேஸ் விட்டு சொல்றேன். மற்றபடியில் இருந்துள்ள டிரைவர் டாட் கெட் போட்டு அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ற வேண்டியதான். ஓகேங்களா? காப்பி பண்ண அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல செமிகாலன் போட்டுங்க. இப்ப இதே மாதிரி இதே ப்ரொசீஜர் தான். நீங்க கிளிக் பண்ணி நீங்க இந்த செலக்ட் டேக் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த செலக்ட் வரும். செலக்ட் வந்தா மட்டும் இந்த ஆப்ஷன் டேக்ல நீங்க சொல்றதா சூஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்து நீங்க சிலினியம் அந்த மாதிரி கொடுக்க போறீங்கன்னா இது வந்து பிளாக் கலர்ல இருக்குது. பிளாக் கலர்ல இருந்தா நீங்க என்ன கொடுக்கணும்? விசிபிலிட்டி. ஓகேங்களா? அப்ப இந்த பிளாக் கலர்ன்றத காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்றதுக்கு முன்னாடி வந்து இந்த எலமெண்ட்டை வந்து வெப் எலமெண்ட்ல கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு வெப் எலமெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணுத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒய்ன்னு போடுறதுலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜி அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு நீங்க மாத்திடணும். அந்த வெப் எலமெண்ட் எடுத்து மாற்றணும். அந்த வெப் எலமெண்ட்டுக்கு என்ன இருக்குது? இங்க வந்துட்டு கிளாஸ் நேம் இருக்குது. கிளாஸ் நேம் யூனிக்கா இருக்கான்றதை பார்க்கணும். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு இங்க வந்து 32 மேட்சஸ் இருக்கு. ஸோ ராங். அது மாதிரி யூனிக்கா இல்லை. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதுல வந்து எக்ஸ்பார்ட்டே போட்டுக்கலாம். ஸோ டபுள் ஸ்லாஷ் செலக்ட் அப்புறமா ஸ்கொயர் பிராக்கெட் அடுத்தது அடுத்தது கிளாஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்ல
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ 1 வந்துருச்சு. ஸோ 1 வந்தோடனையும் இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் இங்க வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இங்க வந்துட்டு நேம் வந்துட்டு நீங்க எக்ஸ் பார்த்து மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இந்த S2 வந்து நீங்க S3 மாற்றிக்கோங்க. இங்கேயும் S3 மாற்றிக்கோங்க. அந்த ஜி மாற்று. இந்த G அப்படியே இருக்கு. G அங்க G ஒன்று தான் இருக்கு. ஸோ இங்கே G வரணும். அப்புறமா இந்த செலக்ட் பை வேல்யூன்றது விசிபிள் டெக்ஸ்ட் மாற்றணும். ஸோ விசிபிள் டெக்ஸ்ட் வந்து சில நேம் போட போறீங்க. இங்க வந்து நீங்க எதுவுமே கொடுக்க முடியாது, வேல்யூ கொடுக்க முடியாது, இண்டெக்ஸ் வேணா தரலாம். இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட் எப்பவுமே 0 1 2 3 4 தான். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து இந்த ஆப்ஷன் 1 வந்து 0, அடுத்து இது வந்துட்டு 1, அடுத்து இது வந்து 2. சோ நீங்க இண்டெக்ஸ் ஆமா நம்ம இண்டெக்ஸ் நம்மளே தான் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே டிஃபால்ட் 0, நெக்ஸ்ட் வந்து 1 2 3, அது 1 2 3 தான் போட்டுக்கலாம். இப்போ இங்க இந்த செலக்ட்ன்றத ஆஃப் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிட்டு எல்லாமே யூஸ் ஆகும். அப்புறமா இது ரன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த வந்து கரெக்டா வந்து இது வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி ரன் ஆகும். இல்ல அதே டேப்ல வரும். அதே டேப்ல அந்த URL போட்டு அந்த URL போட்டு பேஸ்ட் ஆகிடும். டைமிங் கரெக்டாக செட் ஆகணும். அதுல வந்து கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமிங் வந்து இங்க த்ரெட் ஆர் ஸ்டேட் கொடுக்குறீங்களா, கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இது ஏன் வந்தாங்க இன்னும் இஷ்யூ வந்ததுன்னா நீங்க உள்ள போய் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்த உடனே நீங்க வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வச்சிருக்கு. நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் பர்த்டே டே வந்துருக்கு. இந்த பர்த்டே டே வரதுக்குள்ள அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைமிங் வந்துருச்சு. ஸோ இங்க வந்து நீங்க 4 செகண்ட்ஸ் கொடுக்கணும். 4 செகண்ட்ஸ் கொடுத்துவாங்க, அப்பதான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி த்ரெட் ஆர் ஸ்லிப் வந்து இதுக்கு கொடுங்க. ஓகேங்களா? அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ ரன் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி இங்கே செலக்ட் டூல்ல வந்து சில நேம் சூஸ் ஆகும். சில நேம் வந்துருச்சு. ஸோ நம்ம கேஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க இந்த டிராப் டவுன் பார்த்து சூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராப் டவுனுக்கு வந்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து பிரேசில் எதுவோ ஜெர்மனி எதுவோ ஸ்ட்ரெயிட்டா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் ஆகலாம், அதுல எதுவும் போட அவசியம் இல்லை. டிரைவர் டாட் கொடுக்க போறீங்க, இன்ஸ்பெக்ட் கொடுக்க போறீங்க. இன்ஸ்பெக்ட்ல வந்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இதை கிளிக் பண்ணி வச்சுட்டு இதுல போய் நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஜெர்மனினா ஜெர்மனிக்கான இது வந்துடும். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து இதை வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் இல்ல லிங்க் டெக்ஸ்ட் அவுட் எடுத்துட்டு டிரைவர் டாட் ஃபைனல் எலமெண்ட் பை டாட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் லிங்க் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு டாட் கிளிக் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இது பண்ணி பிரச்சனை வராது. எப்போ வந்து உங்களுக்கு டேக் வந்து செலக்டட் இருந்ததோ அது மட்டும் தான் உங்க ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் டிராப் டவுன் டாபிக்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஒரு அமேசான் வெப்பேஜ் இருக்குல்ல, அந்த அமேசான் வெப்பேஜ்ல வந்து ஸ்க்ரால் அப் எடிட் பண்றது, ஸ்க்ரால் டவுன் எடிட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அமேசான் டாட் இன் ஓப்பன் பண்ண முடியும். டிஃபால்ட்டா இங்க ஸ்க்ரால் அப் பண்ணணும், ஸ்க்ரால் டவுன் பண்ணணும், அது எடிட் பண்றது தான். இதே மாதிரி இந்த டிரைவர் டாட் கிளிக் பண்ணுங்க. டிரைவர் டாட் கிளிக்ல வந்து ஃபர்ஸ்ட் URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு
செமிகோலன் கொடுத்துருங்க. ஒரு த்ரெட் ஆர் ஃபிளிப். ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு இல்லைன்னா இது கமெண்ட் பண்றா கூட ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இங்க ஓவராலா வந்துட்டு ஸ்லாஷ் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா கூட இல்ல இது லிக்கும் இது லிக்கும் ஸ்டார் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஓவராலா வந்து நீங்க கமெண்ட் பண்றது போக முடியும். ஓகேங்களா? கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்க இருந்து கூட நீங்க கண்டினியூ ஆகிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸ்க்ரால் அப் ஸ்க்ரால் டவுன் பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸ் கால் பண்ணா போதும். ஸோ இங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸ் உள்ள கால் பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜே அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதே ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணணும் மறுபடியும். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளதான் வந்து நீங்க செமிகோலன் வந்து போட்டு இங்க வந்து நீங்க டிரைவர் மொத்த ஓவரால் டிரைவரே வந்துட்டு நீங்க இந்த வெப் பேஜே வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இந்த வெப் பேஜே நீங்க சேஞ்ச் பண்றதுனால மேல இருந்து கீழே வர்றதுனால ஸோ இந்த டிரைவர்ல போகணும். ஓகேங்களா? இங்க வந்து நீங்க டிரைவர் அந்த வேரியபிள் எடுத்து கொடுக்கணும். நீங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ இந்த வேரியபிள் அந்த வேரியபிள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஜேன்றதை கால் பண்ணி டாட் வச்சு எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து இங்க இருக்கிறது எல்லாமே எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுல வந்து நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள விண்டோ டாட் ஸ்கால் பை ஓ இது வந்து ஓவரால் பிராக்கெட் இருக்கும். சரி ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஜேஎஸ் டாட் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இங்க வந்து விண்டோ டாட் ஸ்கால் டு அப்படி கொடுக்கும். ஓகேங்களா? விண்டோ டாட் ஸ்கால்ட் கொடுத்து 0,1000 கொடுத்தீங்கன்னா 1000 வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நீங்க வந்துட்டு 500 தரலாம் இல்ல இவ்வளவு வேணாலும் தரலாம். அது வெப்பேஜோட சைஸ் பொறுத்து. வெப்பேஜ் சைஸ் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா 1000 2000 கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்க வந்து பிளஸ் வேல்யூல கொடுத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரும். மைனஸ் எடுத்தா கீழே இருந்து மேல போகும். ஓகேங்களா? சோ அப்ப மேலேயே இருக்குது. சோ டிஃபால்ட்டா நீங்க பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் அதை வந்துட்டு நீங்க டாட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 500 கொடுத்து வச்சுக்கோங்களேன். -500 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த த்ரெட்டர் ஸ்டெப் பண்ணுங்க.
ஸோ இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன பிறகு மேல இருந்து ஃபர்ஸ்ட் கீழே வரும். கீழே வந்துருச்சு. இப்போ கீழே இருந்து மேல மறுபடியும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் தகுந்த மாதிரி மேல போகும். ஓகேங்களா? 1500. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கால் அப் ஸ்கால் டவுனு, செலக்ட், அலர்ட், ரேடியோ ரேடியோ பட்டன் ரேடியோ பட்டன் டாட் கிளிக் தான் ஜஸ்ட். இப்போ நீங்க வந்துட்டு அதே லீஃப் கிரவுண்ட் வெப்சைட்ல நீங்க கிளிக் பண்ணி நீங்க ப்ரௌசருக்குள்ள போனீங்கன்னா இதுல வந்து பட்டன்ஸ் இல்லை. எலமெண்ட்குள்ள போனீங்கன்னா இதுல வந்து பட்டன் இருக்குது. இந்த பட்டன்ல வந்து நீங்க இதை கிளிக் பண்ணி ரேடியோ பட்டன் தனியா இருக்கு. ரேடியோ பட்டன் ரேடியோ பட்டன். ஸோ இந்த ரேடியோ பட்டன்ல நீங்க எந்த பட்டன் வேணாலும் சூஸ் பண்ணுறதா டாட் கிளிக் தான் எல்லாமே. ஆனா பர்டிகுலர் கரெக்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதோட கிளாஸ் இங்க போய் கரெக்டா போய் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை கிளாஸ் டைம் வச்சுருக்கேன். எது வேணாலும் நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். பார்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு நீங்க இதை வந்து நீங்க காப்பி பண்ணிருக்கணும். காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் லெஃப்ட் கொடுங்க. கண்ட்ரோல் லெஃப்ட் கொடுத்தா இங்க வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்லாஷ் போட்டு ஸோ டபுள் ஸ்லாஷ் ஸ்பேனு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு அடுத்து போட்டீங்கன்னா ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க 1/20 காட்டுது. ஸோ நம்மளுக்கு 1/20 காட்டினாலே நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஐடியா, இங்க வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும். லாஸ்ட்ல ஒரு ப்ராக்கெட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்ல ஒரு ப்ராக்கெட் போட்டு இதுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபுல்லாக தான் வந்து நீங்க நம்பர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க ஹைலைட் ஆகுது பார்க்கணும். இல்லைன்னா 3 கொடுத்தா எங்க ஹைலைட் ஆகுது பார்க்கணும். இல்லைன்னா 4 20க்குள்ள நீங்க வந்து ரேண்டமா கொடுத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். சூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. ஸோ 11 சூஸ் பண்ணீங்கன்னா சஃபாரி சூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 11 இதை நம்ம ரேண்டமாக தான் செக் பண்ணி தான். ஆமா 20க்குள்ள தான் நீங்க கொடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ மோஸ்ட்டாக 20 தான் இருக்கும். ஆமா 20க்குள்ள தான். ஸோ இங்க வந்து நீங்க டிரைவர் டாட் போட்டு URL பேஸ்ட் பண்ணணும். இந்த URL பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஒரு த்ரெட் ஆர் ஸ்டேட் பண்ண முடியும். இங்க வந்து நீங்க டாட் கிளிக் தான் கொடுக்குறீங்க. ஸோ டிரைவர் டாட் ஃபைன் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். இந்த எக்ஸ்பாத்துக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இல்ல ராங். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து டாட் கிளிக். சஃபாரி என்ட்ரன்ஸ் சூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இதை கிளிக் பண்ணி
ரேடியோ பட்டன்ஸ் வந்துச்சு. ரேடியோ பட்டன்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த பட்டன்ல வந்துட்டு எனேபிள் டிசேபிள்லாம் பார்க்கலாம். எனேபிள் டிசேபிள் பார்க்கலாம். எனேபிள் டிசேபிள் பார்க்கலையா? அலர்ட் மட்டும் தான். சரி. சரி, இப்போ இங்க இருக்க நீங்க எலமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இதை வச்சு இப்போ இந்த பட்டன் வந்துட்டு உங்களுக்கு எனேபிளா இருக்கா இல்லை டிசேபிளா இருக்கா செக் பண்ணணும். அதாவது உங்களால வந்து அந்த பட்டனை வந்து சூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்க இந்த நேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நேம் வந்து ஒரு மேட்சஸ் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது கண்ட்ரோல் இங்க வந்துட்டு நீங்க பண்ணணும். ஸோ இந்த யூஆர்எல் வந்துட்டு நீங்க பழைய யூஆர்எல் வந்து விட்டுருங்க. இதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கணும். /* போட்டு சொல்லிட்டோம். // போட்டீங்கன்னா ஃபுல் கமெண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல driver.get போட்டு இதுல வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல இந்த யூஆர்எல் ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இங்க வந்து கண்ட்ரோல் வி கொடுத்துருவோம். ஸோ இங்க இருக்கிற அந்த த்ரெட் ஆர் ஸ்லீப்பர் இப்ப நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வெப் எலிமெண்ட் வந்து உங்களால கிளிக் பண்ண அலோவ் பண்ணதா பண்ணலையா, இது வந்து எனேபிளா இருக்குதா இல்லையா. இப்போ நீங்க எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலுமே டிஃபால்ட்டா இந்த மாதிரி உங்களுக்கு கிளிக் பண்ண அலோவ் பண்ணும். இதை வந்து கிளிக் பண்ண அலோவ் பண்ணாது. ஏன் அப்படி பண்ணல அப்படின்றத நம்ம இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு வியூ இருக்குது. அந்த வியூ தான் வந்து எனேபிள் டிசேபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எனேபிளா இருக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த நேமை காப்பி பண்ணிக்கிறோம். இங்க வந்து டிரைவர் டாட் ஃபைண்ட் லெவல் இங்க வந்து பை டாட் கொடுத்து நேம் கொடுக்கணும். நேம்ல வந்துட்டு இங்க டபுள் கோட்ஸ்குள்ள இந்த பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணும்போது இந்த நேம் வந்து நீங்க எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க டாட் இஸ் எனேபிள்ட் அப்படின்னு ஒரு டேக் அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து இது பூலியன் தான் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ பார்த்துப்போம். கெட் சிஎஸ்எஸ் வேல்யூல ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அதுல கொடுக்குற மாதிரி இங்க வந்து நீங்க பூலியன் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு எஸ் ஆர் நோல சொல்லும்போது. ஓகேங்களா? எஸ்னா எஸ், நோனா நோன்னு சொல்லுவோம். ஸோ அதனால நீங்க வந்து உங்களுக்கு வந்து பூலியன்ல ஆன்சர் தரும். ஸோ நீங்க இன்னு ஒரு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஒரு வேரியபிள் நேம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேரியபிள் நேமே நீங்க கால் பண்ண போறீங்க. சொல்லி கொடுத்துட்டேன்னா அதான் நானே யோசிச்சேன், என்ன இது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது எஸ்ஆர் நோ கண்டிஷன் கேட்ட மாதிரி ஆன்சர். வந்து ஆன்சர் என்ன வரணும், ஆன்சர் ஃபால்ஸ்னு வரும். ஆமா, ஏன்னா இது எனேபிள் பண்ண இது கிளிக் பண்ண அலோவ் பண்ணாது, அதனால வந்து ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு என்னென்ன சாப்டர் முடிச்சிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெப் டிரைவர் இதுல வந்துட்டு நீங்க கெட் பார்த்தாச்சா, கெட் டைட்டில் பார்த்தாச்சு, கெட் கரண்ட் யூஆர்எல் பார்த்தாச்சு, கெட் பேஜ் சோர்ஸ் போர்ட் நீ பார்த்துக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஃபைண்ட் எலமெண்ட் பார்த்தாச்சு, ஓகேங்களா. கெட் விண்டோ ஹேண்டல்ஸ் பார்க்கலாம், இல்ல இது பார்க்கலாம். 62 தான் அலர்ட்ல பார்த்துருப்பீங்க. டிரைவர் டாட் 62.alert மேனேஜ் பண்றோம், நேவிகேட் பண்றோம், க்ளோஸ் கிட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஸ்விட்ச் டூ பார்க்கல, பேஸ் வச்சுலாம் பார்க்கல. அப்புறம் இல்ல இப்ப இந்த அலர்ட் எடுத்தோம்னா டிரைவர் டாட் 62.alert. ஸோ அதுல 62 வந்துடும், ஓகேங்களா. இல்லைன்னா கூட நீங்க நார்மலா டிரைவர் டாட் கெட் போடுறீங்களா, இங்க வந்துட்டு நீங்க இந்த கெட் எடுத்துட்டு டாட் கொடுத்து 62 கொடுத்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. 62 யூஆர்எல் பேஸ்ட் பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து நீங்க டிரைவர் டாட் கெட்லேயே போடணும். ஏன் டிரைவர் டாட் கெட்ல போடுறோம்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி கிரியேட் பண்ணும்போது எல்லா வாட்டியும் நீங்க டிரைவர் டாட் தான் போடணும். ஸோ இது வந்து நீங்க அலர்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்க அந்த 62 அந்த கெட் விண்டோ ஹேண்டல்ஸ்னா என்ன அப்படின்றது பார்க்கணும். ஸோ விண்டோ ஹேண்டில்ஸ், விண்டோனா இது வந்து மல்டிபிள் விண்டோஸ் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்கணும், ஓகேங்களா. மல்டிபிள் விண்டோஸ்னா எப்படி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அமேசான் பேஜ் ஓப்பன் பண்றோம். அமேசான் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு டிஃபால்ட்டா ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. இது வந்துச்சுங்களா. இதுல போயிட்டு நீங்க இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டேப் ஓப்பன், ஓகேங்களா. மறுபடியும் நீங்க போய் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன். ஸோ எத்தனை வாட்டி அதை கிளிக் பண்றீங்களோ அத்தனை டேப்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க யூஆர்எல் வச்சுக்கணும். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நீங்க டிரைவர் டாட் எடுத்துக்கோங்க. இந்த யூஆர்எல் இங்க பேஸ்ட் பண்றேங்க. இப்போ இது பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், இது சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்க மறுபடியும் வந்துட்டு இந்த பேஜ்ல போயிட்டு இதை எப்படி ஸ்பிட் பண்றதுன்னு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இங்க வந்துருச்சு. இந்த வந்ததுல வந்துட்டு இந்த பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும், ஓகேங்களா. கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்துக்கோங்க. இங்க வந்து 2 மேட்சஸ் காட்டுது, இது கரெக்டா வராது. வேற எங்கேயும் நேவிகேட் ஆகும், வந்துட்டு பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் இப்போ 1 தான் காட்டுது, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. இங்க வந்து நீங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட், ஃபைண்ட் எலமெண்ட் அப்புறமா பை டாட் கொடுத்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்ல டபுள் கோட்ஸ்ல ரிப்ளேஸ் பண்ணுங்க.
பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட் வந்து டாட் கிளிக். ஓகேங்களா? இந்த ரெட் டாட் ஸ்வீப்பை சி ஓகேவா? சரி, இப்போ ரன் பண்ணா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டாட் கிளிக் கொடுக்கும். அமேசான் வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. இல்ல மறுபடியும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. சரியா? இப்போ வந்துட்டு நம்ம அந்த 2 3 விண்டோ ஓப்பன் பண்ணுறோம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதையே மறுபடியும் நம்ம டாட் கிளிக் கொடுத்தா இன்னொன்று ஓப்பன் ஆகிடும். டாட் கிளிக் கொடுத்தா இன்னொன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்போ நான் நிறைய விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? த்ரெட் டாட் ஸ்வீப்பை காப்பி பண்ணிட்டு இங்க எடுத்து வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், இப்போ நீங்க வந்துட்டு நிறைய விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஓப்பன் ஆச்சுங்களா? இந்த வெப்சைட் அப்புறம் எத்தனை ஓப்பன் ஆயிருக்கு தெரியல. சரி, okay. இப்போ ஒண்ணுதான் இல்ல நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். ரன் பண்ணி பார்த்தா எத்தனை ஓப்பன் ஆயிருக்கு. கேஸ் முடிஞ்சிச்சு. No such allow exception. சரி, கமெண்ட் பண்ணுங்க. No such exception. No such exception வச்சிருக்கு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும். எங்கேயும் ப்ராசஸ் டெக்ஸ்ட் இல்லாதனால இல்ல இருக்கும், இல்லாம போக வாய்ப்பு இல்லை. கன்ஃபார்ம்
கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக ஹைலைட் ஆகுது. இதுக்கு ஏதாவது எக்ஸ்பாத் வச்சே போட்டுடலாம், ஏன்னா இங்க அதனால ப்ராப்ளம். ஸோ இந்த டேட்டா ரோஸ் ஸ்கோர் பார்த்தீங்களா, இதை எடுத்துப்போம், காப்பி பண்ணிட்டு வந்துட்டு கண்ட்ரோல் எஃப் இல்லைன்னா இதை எடுத்துட்டு டபுள் ஸ்லாஷ் div ஸ்கொயர் பிராக்கெட் அட்டு லாஸ்ட்ல ஒரு அட்டு லாஸ்ட் ஆஃப் 1 of 26 வந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஓவரால் பிராக்கெட் போட்டு இதுக்குள்ள வந்துட்டு நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல ஒரு 1 ஃபர்ஸ்ட் போடணும். 1 ஃபர்ஸ்ட்னால வந்துச்சு. ஸோ இதையே நீங்க சூஸ் பண்ணிக்கணும். பார்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா, இதையும் அதையும் எடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ண கரெக்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி அத்தனை டேப் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ மேலே வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை இருக்குது, இது வந்து 0. லாஸ்டா ஓப்பன் இது பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். ஓகேங்களா, அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இது 0, இது 1, இது 2, இது 3. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டேப்ல வந்துட்டு டிஃபால்ட்டா எப்பவுமே ப்ரௌசர் வந்துட்டு 0ல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, 0ல இருந்து நீங்க வந்துட்டு 2க்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோடு இருக்குது. இல்ல 3க்கு ஜம்ப் பண்ணணும், இல்ல 1க்கு ஜம்ப் பண்ணணும், எது பண்ணாலும் ஜம்ப் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு எல்லாருக்குமே ஒரு கோடு இருக்குது. கோடு என்னன்னா, இங்க வந்து நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ அப்ப அதுக்கு முன்னாடி அரே லிஸ்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அரே லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். லிஸ்ட்னா அரே லிஸ்ட்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து ஜாவாவோட வியூ. ஜாவா என்ன பண்ணுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வைஸ் எல்லா இது வந்து கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ல இருந்து வருது. இப்போ இங்க பாருங்க, கலெக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். கலெக்ஷன்ஸ்னா என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வச்சுக்கிட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணி தரும், அது பேர் தான் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவோட ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஜாவாவோட கலெக்ஷன்ஸ் இன்னும் பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி தொடங்கவே போறோம். ஸோ இப்போ ஜாவாவோட கலெக்ஷன்ஸ்னா என்னன்னா இதுதான் கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ்னா என்னன்னா இதுல லிஸ்ட், கியூ, செட்டு, டெக்யூ, ஸ்டோர்ஸ் சொல்லிட்டு ஒரு 3, 4, 5 இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த லிஸ்ட்ன்ற இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் இந்த அரே லிஸ்ட்ன்ற கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்புறமா லிங்க் லிஸ்ட், விக்டர், ஸ்டாக். ஓகேங்களா, இப்போ இந்த லிஸ்ட்ன்றதை நான் பார்க்க போறோம். கலெக்ஷன்ஸ்னா என்ன, குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் தரும். ஓகேங்களா, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை அது வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் தரும்போது
நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் தருது அப்படின்றது தான் மேட்டர் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு அரேனா என்னன்னா அதே மாதிரி குரூப் அரே லிஸ்ட்டுக்கு முன்னாடி வந்தது தான் அரே. சரிங்களா? இப்போ இதுல வந்து நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்க தர போறீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த சிம்பிள் பேர் தான் அரே. ஓகேங்களா? அப்ப இந்த பப்ளிக்ன்றது வந்து ஆக்சஸ் மாடிஃபையர், ஸ்டாட்டிக் வாய்ட்ன்றது வந்துட்டு ரிட்டர்ன் டைப், இந்த மெயின்ன்றது மெத்தட் நேம், இந்த ஸ்ட்ரிங்ன்றது வந்துட்டு நீங்க கொடுக்க போற இந்த ஆர்குமெண்ட்ஸை அரேவா கன்சிடர் பண்ணிட்டு எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து சேவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செமிகோலன் முடியும் போதும் ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து சேவ் பண்ணிக்கும். இது வந்து ஒரு ஆர்குமெண்ட். இந்த ஒரு ஆர்குமெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கும். அதனாலதான் நம்ம வந்து மெயின் மெத்தட்ல இப்படி எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயின் மெத்தட்ல இருக்கிற எல்லா ஆர்குமெண்ட்ஸையுமே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரோக்ராம்ல ரன் பண்ண வைக்கும். அதுதான் இங்க ஒரு செமிகோலனுக்கும் நம்ம வந்துட்டு செமிகோலன் முடிக்கிறோம். செமிகோலனுக்குள்ள எந்த இதை கொடுத்தாலுமே அது வந்து ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன டேட்டா டைப் வேணாலும் தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பபெட்டிக்ஸ், நியூமரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எவ்வளவு தரலாம். ஸோ அதனால இது வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேவா கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு ரன் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம அரேக்குள்ளே வந்துட்டோம். அரே நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். அரே டிக்ளேர் பண்றதுக்கு இந்த மாதிரி அரே இல்ல ஏதாவது ஒரு நேம் வச்சுட்டு இந்த டேப் நேம் வைக்கணும், சிம்பிள் வைக்கணும். இந்த சிம்பிள் இருந்தாலே அது அரே அர்த்தம். அப்ப இது அரே வச்சா அரே பிறகு நியூ இன்டிஜர் 4ன்னு இருக்கு. 4ன்னு வந்து 0, 1, 2, 3 அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இங்க 4 வேரியபிள் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த 4 வேரியபிளுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 12, 2, 15, 67 இந்த டேட்டா டைப்பை நம்ம இங்க முன்னாடி இன்டிஜர் கொடுத்தோம். ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டு இதை வச்சு நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க எத்தனை இன்டிஜர் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து ஆர்டரிசம் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? 12, 2, 15, 64 இது நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்தோமோ அதே ஆர்டர்ல ரிட்டர்ன் பண்ணா அதுக்கு பேர் வந்து லிஸ்ட், அரே லிஸ்ட் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இல்ல டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது, அசெண்டிங் ஆர்டர் நம்மளுக்கு வரணும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேற வேற கலெக்ஷன்ஸ்ல வரும். செட்டு, கியூ அந்த மாதிரி இதெல்லாம் வரும். லிஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்தோமோ அதே ஆர்டர்ல வரும். இதுல டூப்ளிகேட்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணும், நல்லும் அலோவ் பண்ணும், அது எல்லாமே அலோவ் பண்ணும். ஸோ இப்ப நம்ம இங்க பண்ணிருக்கிறது வந்துட்டு இது வந்து லூப்பிங்ல வரும். நான் லூப்பிங் சொல்லிக்கிறேன். நான் லூப்பிங் சொல்லிக்கிறேன். ஜாவா முடிக்கல, நம்ம ஜாவா வந்து பேலன்ஸ் இருக்கு. டெஸ்ட் என்ஜின் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். டெஸ்ட் என்ஜின் சிறுநீர் மட்டும் தான் முடிக்க போறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல இங்க இருந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்து இனிஷியலைசேஷன், இங்க இருந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு கண்டிஷன், இங்க இருந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு இன்கிரிமெண்டா டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இருந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு ஃபுல் வந்துட்டு இனிஷியலைசேஷன், இங்க இருந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு கண்டிஷன், இங்க இருந்து இதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு இன்கிரிமெண்டா டிக்ரிமெண்டா. ஓகேங்களா? நீங்க i பிளஸ் பிளஸ் கொடுத்தீங்கன்னா +1 ஆட் ஆகும், i மைனஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா i மைனஸ் 1 ஆட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க, டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா டிக்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிக்ரிமெண்ட்னா பிளஸ் மைனஸ் மைனஸ், பிளஸ் பிளஸ்னா இன்க்ரிமெண்ட். ஸோ நான் இப்போ இங்க 0க்கு அப்புறமா 1ன்றது வரணும். ஸோ அதனால எனக்கு வந்து i பிளஸ் பிளஸ் கொடுத்தேன். ஓகேங்களா? நம்ம தான் இங்க வந்து i = 0 கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் இடத்துலயும். அப்புறமா அரேயோட லென்த் வந்து 4ன்னு இருக்கும். ஏன்னா 0 ஆல்ரெடி நம்ம 4ன்னு கொடுத்தாச்சு. ஸோ அரேயோட லென்த் 4ன்னு இருக்கும். 4 வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படின்ற கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து இனிஷியலைசேஷன்,
இது வந்து கண்டிஷன், இது வந்து இன்க்ரிமெண்டல் டிக்ரிமெண்டல். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் ஆர்டர்ல இது வந்து இன்டர்செக்ஷன் ஆர்டர் சொல்லுவாங்க. நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்தோமோ அதுவே நம்ம ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த இன்செட்லயே நம்ம ரிட்டர்ன் பண்ணாலும் இன்டர்செக்ஷன் ஆர்டர் சொல்லுவாங்க. இப்ப அரே லிஸ்ட் என்னன்னா இதுவுமே அதே தான். பட் ஆனா நம்ம எத்தனை நம்பர் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ன்ற இன்டர்ஃபேஸை வச்சுப்போம். அடுத்தது அந்த டேட்டா டைப், இங்க எப்படி நம்ம டேட்டா டைப் கொடுத்தோமோ அரேல டேட்டா டைப் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலயும் நம்ம டேட்டா டைப் கொடுத்துடணும். ஃப்ளோட்ன்றது கொடுத்து ஃப்ளோட்ன்றது முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு எத்தனை நம்பரு நம்ம எத்தனை டைம் ஆட் பண்ண போறோம்ன்றத நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 நம்பர் 5 நம்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு நம்பரு, இது வந்து ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு. அது மாதிரி நல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதே ஆர்டர்ல நமக்கு ரிட்டர்ன் தரும். ஓகேங்களா? நல்லையும் சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 12.4 34.6 இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அதே ஆர்டர்ல நமக்கு ஆன்சர் இருக்கு. சரி, இது பேர் தான் லிஸ்ட். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ண போறது வந்துட்டு ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேப் ஜம்ப் பண்ணணும். அப்ப ஒரு டேப் வந்துட்டு ஒரு மாதிரியும், இன்னொரு டேப் இன்னொரு மாதிரியும், இன்னொரு டேப் இன்னொரு மாதிரியும், அந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் ஆர்டரா கொடுக்க முடியும் ஈஸியா. ஸோ இதுக்கு தான் இப்ப நம்ம வந்துட்டு செலக்ட் ட்ராப் டவுன். இப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு செட்னு கொடுப்போம். ஓகேங்களா? இது பாருங்க, செட்னு கொடுத்து ஸ்ட்ரிங்னு கொடுத்து முதல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற விண்டோ ஹேண்டில்ஸை செட் பண்ண போறோம். ஓகேங்களா? டிரைவர் டாட் கெட் விண்டோ ஹேண்டில்ஸ். அதுக்கப்புறமா அதை லிஸ்ட் அவுட் பண்றோம். ஏன் லிஸ்ட் அவுட் பண்றோம்? லிஸ்ட் அவுட் பண்ணதா 0 1 2 3 4 சொல்லிட்டு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சு. ஓகேங்களா? அதனால இதை வந்து லிஸ்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாட் கெட் கொடுத்துட்டு நீங்க வந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 62 கொடுத்துட்டு இங்க வந்து கெட் விண்டோ அப்படின்னு நீங்க 1 2 எத்தனை நம்பர் கொடுங்களோ அதுக்கு நம்பருக்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்ண போறீங்க, அடுத்து லிஸ்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? செட் லிஸ்ட் இது அப்படியே நீங்க சின்டெக்ஸ் மாதிரி நீங்க எந்த வெப் பேஜ் வேணாலும் நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க அசைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இத்தனை விண்டோ இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து 1க்கு ஜம்ப் பண்ண சொல்லிட்டேன். 1க்கு ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு எனக்கு வந்து 3க்கு போகும் அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகேவா? 2 போச்சுன்னா 2க்கு ஜம்ப் ஆகும். ஸோ 1 3 அடுத்து 2. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. 1 போயிடுச்சு, இப்போ 3 போயிடுச்சு, லாஸ்டா 2 வந்துச்சு. ஓகேங்களா? நீங்க வேணா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம்.
போதுமா? சரி, okay.